சர்ச்சையாகும், பயங்கரமாக இதாகும். என்னென்னா குரான் சொல்லுது முஹர்ரம் 10 வந்து நினைவுபடுத்துங்கன்ட்டு. யார் சொல்லுது? குரான் சொல்லுது. எப்படி சொல்லும்? பின்னாடி வந்த முஹர்ரம் 10 வந்து குரான் எப்படி சொல்லும்? குரான் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. முதல் ஹதீஸ் முஸ்லீமில் எடுத்தீங்க 2157. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக மிகச் சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதம் நோன்பாகும். இந்த மாதம் யாருடைய மாதம்பா? அப்போ மற்றதெல்லாம் ஷைத்தானுடைய மாதமா, தஜ்ஜாலுடைய மாதமா, இல்லை யாருடைய மாதம்? மற்ற கடவுள்களுடைய மாதமா? அப்போ இது ஏன் அல்லாஹ்வுடைய மாதம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? விளக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த 5 பேர் மட்டும் தூய்மையானவர்கள்னு கேட்ட புத்திசாலிகள் இருக்காங்களா, அவங்க விளக்கம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய மாதம். அப்போ துல்ஹஜ் யாருடைய மாதம்? 12 மாதம் என்னது தான் சொந்தம்னு அல்லாஹ் சொல்லிட்டான் குரானில். அப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இது அல்லாஹ்வுடைய மாதம்ன்ட்டாங்க. அப்போ என்ன மாதம்? சரி, அடுத்த கேள்வி வரும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த முஹர்ரம் மாதமுடைய நோன்பு இருக்கு இல்லையா, அந்த நோன்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ வச்சாங்க? இதில் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் வருது. ஃபஸ்ட்டு விஷயம், மதீனாவில் வந்து இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ப்ராபகண்டா ஆலிம் வந்து அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஷியாக்கள் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்க நோன்பு வைக்கிறாங்க, ஏன்னா அது வந்து துக்க நாளும் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அங்கே ஷியா ஆலிம், ஷியா ஜாக்கிரின்னு ஒருத்தர் இருக்கிறார், அந்த ஆள் பேசுகிறான். அந்த ஆள் என்ன பேசுகிறான்னா, முஸ்லீம்கள் ஏன் தெரியுமா நோன்பு வைக்கிறாங்க, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட மாதிரி ஹுசைன் அழிக்கப்பட்ட நாள் அது. அப்போ 2 பேருக்கும் என்ன சொல்கிறது, அதே டைலர் கடை, அதே சட்டை, அதே வாடகை. உங்கள் பாஷையில் சொல்ல போனால் அதே கடை, அதே வாடகை, அதே ரேட்டு. அப்போ 2 பேரும் ஃபண்டிங்கு ஒரே இடம் தான். இங்கே அதை பேசுனா காசு, அங்கே இதை பேசுனா காசு. இங்கே இவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கிறாங்கன்ட்டு இவன் சொல்கிறான். அவன் சொன்னானா ஷியா? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஷியா வந்து முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு வைக்கிறது அன்றைக்கி தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜூஸ்லாம் குடிப்பேன், நான் பார்த்துருக்கேன். வேலூரில் ஷர்பத்தெல்லாம் அன்றைக்கி வந்து முஹர்ரம் 10 அன்றைக்கி குடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நோன்பு அவங்க வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ரு அவங்க நோன்பு வைப்பாங்கங்கிறதே பொய். ஏன்னா போய் ரம்ஜானில் போய் பாருங்கள், நெஞ்சு அன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, ரொம்ப டயர்டாகுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, நிறைய எனர்ஜி ட்ரிங்க் குடிப்பாங்க. ஃபுல் நோன்பு அவங்க வைக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ரு. அப்போ இந்த நோன்பு ஏன் வச்சாங்க ரசூல்லா? இப்போ இதுக்கு வந்து ஒரு ரீசன் தேடுவோம். இது வந்து நான் சொல்கிறேன், கர்பலாவுக்காக தான் ரசூலா நோன்பு வச்சாங்க. எப்படி ஃபிட் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்ட்டு நோன்பு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறியாமை காலத்தில் குறைஷியர் ஆஷுரா முஹர்ரம் 10வது நாள் அன்று நோன்பு நோற்று வந்தார்கள். குறைஷிகள் நோன்பு நோற்று வந்தார். அப்போ மக்காவிலே நோன்பு வைக்கிற அபூஜஹில் முதற்கொண்டு அவனுக்கு பழக்கம் இருந்துச்சு ஆஷுரா நாளில் நோன்பு வைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளோடு சேர்ந்து நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. எப்போ? முஹர்ரம் 10க்கு. மதீனாவுக்கு நாடு துறந்து சென்றதும் அங்கும் நோன்பு நோற்றார்கள். சொல்கிற ஆள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு. அவங்களுக்கு மக்காவும் தெரியும், ஹிஜ்ரத்தும் தெரியும், ஹிஜ்ரத்துக்கு அப்புறமும் தெரியும். அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் நழுவலாம் முடியாது. பின்னாடியெல்லாம் முன்னாடியெல்லாம் நீ போயிட்டு மூசா நபிக்காக நோன்பு வச்சாங்கங்கிறதே அங்கே கிடையாது. அப்போ எப்படி மக்காவில் நோன்பு அல்லாஹ் வைக்க சொன்னான்? மூசா நபி மேட்டருக்காக அல்லாஹ் வைக்க சொல்ல அங்கே டிக்ளேரே ஆகலை. பின்னாடி அந்த ஹதீஸ் வரும், அதுவும் சொல்கிறான். அடுத்தது, அந்நாளில் நோன்பு நோக்குமாறு மக்களையும் பணித்தார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் நாடியவர் ஆஷுரா நோன்பு நோக்கலாம், நாடியவர் அதை விட்டுவிடலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ குறைஷிகள் காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷுராவுடைய நோன்பு வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ ரீசன் வந்து டிக்ளேர் பண்ணல, இது வந்து மூசா நபிக்காக நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேரு பண்ணல. இது வந்து முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா 2068வது ஹதீஸ், அது சஹீஹ் முஸ்லீமில். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுடைய ஒரு போர்ஷன் இருக்குது இந்த ஆஷுராவுடையது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் அது பற்றி விசாரித்தார்கள். இதற்கு அவர்கள் இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வெற்றி கொண்ட நாள் என்று கூறினார்கள்.
அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாமே அதிக உரிமையுடையவர்கள், எனவே நீங்கள் இந்நாளில் நோன்பு வையுங்கள் என்று கூறினார்கள். அப்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, மூசா நபிக்கு நாம தான் நெருக்கமானவங்க, அதனால் இந்த நாளில் நோன்பு வைங்கன்னு ரசூல்லா யாருக்கு சொல்லியிருப்பாங்க? முஸ்லீம்னு காமனாக இருக்குது, முஸ்லீம்னு காமனாக இருக்குது, யாருக்கு சொல்லியிருப்பாங்க? அன்சாரிகளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா குறைஷிகள் ஆல்ரெடி நோன்பு நோற்பவர்கள். அப்போ அன்சாரிகள் இடத்துல இந்த பழக்கம் இல்லை. அப்போ அன்சாரிகளுக்கு தான் இந்த ஆர்டர் வந்து ரசூல்லா நீங்களும் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரீசன்கிறது மதீனாவுக்கு அப்புறம் தான் இது வந்து ரீசன் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நாள் எதற்கான நாள் என்று ஏன் ரசூல்லா இதை தேர்வு செஞ்சாங்கங்கிறது அதற்கான விளக்கம் இல்லை. இப்போ அங்கே தான் நம்ம கர்பலாவை வந்து ஃபிட் பண்ணுறோம். சரியா? இப்போ அடுத்தது ஒரு ஹதீஸு. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு குழப்பமான அந்த ஹதீஸு சொல்லியிருப்பாங்க, எல்லா ஹதீஸும் இணைச்சி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த ஆஷூரா ஹதீஸ் இப்படின்னு இருப்பாங்க, பார்த்தாங்க ரசூல்லா யூதர்கள் நோன்பு வச்சாங்க அப்படின்ட்டு, அப்போ நம்மளும் வைக்கலான்னு வச்சாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, அடுத்த வருஷம் இருந்தால் நாங்கள் உயிரோடு இருந்தால் வைப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆகிட்டாங்க, மவுத் ஆகிட்டாங்க. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூதர்களுக்கு மாறு செஞ்சு 9, 10 வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரசூல்லா போன வருஷமே தெரியும் யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்கன்ட்டு. அப்போது ரசூல்லா அடுத்த வருஷம் நான் வைக்கிறேன்னு இருந்தால் அப்போ நடுவில் 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் ரசூல்லா இப்போ இப்படி சொன்னாங்க, ஏன் ரசூல்லா அப்போ அப்படி சொன்னாங்க? இந்த இணைச்சி விளக்கம் வந்து யாரும் சொல்கிறதில்ல. இப்போ இது நான் சொல்கிறேன் புரிஞ்சுங்க. ரசூல்லா ஆல்ரெடி குறைஷியாக இருக்கும்போதே குறைஷிகள் வந்து ஜாஹிலியா காலத்திலிருந்தே நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ட்ரி கொடுக்கும்போது ஆஷூராவில் நோன்பா அப்படின்லாம் கேட்கல. நீ ஏன்டா நான் ஏன் நோன்பு வச்சுருக்கேன்னு தான் கேட்குறாங்க யூதர்களை பார்த்து. நாங்கள் வச்சுருக்கோம், நீ ஏன் வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வெற்றி கொடுக்கப்பட்ட நாள் அப்படின்ட்டு. அப்போ நான் முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறாங்க, அப்போ நீங்களும் ஜாயின் பண்ணிங்கப்பா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொள்ளப்பட்ட நாள்னால் அதில் நமக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் சொல்கிறாங்க. அப்போது இதில் இது என்னாச்சா? இப்போ நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் குரான் வந்து சொல்லுதா வில்லன்ட்டு காப்பாற்றப்பட்டவங்கன்ட்டு? இப்ராஹிம் நபி நெருப்புலேருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, ஏன் அதில் நோன்பு வைக்கல? ரசூலா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? மூசா நபி உங்களுக்கு, எங்களுக்கு இப்ராஹிம் நபி இருக்கிறாரு, இப்ராஹிம் காப்பாற்றப்பட்ட நாள் வந்து துல்லஜ் 10 அல்லது ஏதோ ஒரு சம்திங் ஸோ அண்ட் ஸோ என்ன, அந்த நாள் நாங்கள் நோன்பு வைப்போம். அப்போ அதை விட நெருக்கமானவர்கள் மத்தியன்வாசிகள் ரசூல்லாவுக்கு. அப்போ அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் இருக்குல்ல, சாலி நபியுடைய அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, ஏன் அதுக்கு நோன்பு இல்லை? ஏன் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் காப்பாற்றப்பட்ட நாளுக்கு நோன்பு இல்லை? அப்போது காரணம் இல்லாமல் மூசா நபியோடைய நோன்பை மட்டும் அல்லாஹ் நம்மளுக்கு வைக்க சொல்லியிருப்பானா? ஸோ முஹர்ரம் 10 ஏதோ வேறு நமக்கும் கனெக்ட் ஆகுதுங்கிறது புரியுதா இல்லையா? என்னவோ இருந்துட்டு போகுது, புரியுதா? அதான் சொல்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது. நீ இப்படி பட்டியல் போட்டே போனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் காப்பாற்றப்பட்ட நாள் இருக்குது, புரியுதா? 25 நபிமார்கள் வந்து குரான் சொல்லுது, அதில் சில ரசூல்மார்களுடைய வரலாறுகள் வருது. அப்போ அத்தனை ரசூல்கள் காப்பாற்றப்பட்ட நாளும் கண்ணியப்படுத்தப்படுதா? அப்போ முஹர்ரம் 10 அல்லாஹ் விட்டு வச்சுருக்கானா? அறிவுள்ளவனுக்கு அதில் ஒரு சான்று இருக்குமா இல்லையா? ஏன் முஹர்ரமை சூஸ் பண்ணா? அதோட இன்னொரு நாள் கனெக்ட் ஆக போகுது, அந்த முஹர்ரம் 10 நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ புரியுதா? கர்பலாவுக்காக தான் ரசூல்லா வந்து அதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு எண்டில் சொல்கிறேன். கடைசி வருஷம் ரசூல்லா ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக்கு என்னவாக இருந்துச்சு? யூதர்களோட காம்ப்ரமைஸாக போகிற போக்கு இருந்துச்சு. எது செஞ்சாலும் யூதர்களோட இணைஞ்சு செய்வோம். அப்புறம் ரசூல்லா வந்து என்ன பண்ண, ஹைபருக்கு அப்புறம் யூதர்களுக்கு மாறு செய்வோம். அப்போ கடைசி வருஷத்தில் மாறு செய்கிறோன்னு நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோமே, இது ஒன்று மட்டும் மிஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் கேட்கப்படுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். இது கடைசி வருஷம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரியாக இருந்த நோன்பு ரமலானுடைய நோன்புக்கு அப்புறம் ஆப்ஷனலாக போய் அதுக்கப்புறம் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் கேட்டகரியில் வந்துருச்சு. இப்போ அந்த நோன்பு புரியுதா? 3 ஸ்டேஜில் இருந்திருக்கு ஆஷுரா நோன்பு. ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி மக்கால,
ரமலான் வந்ததுக்கப்புறம் ஆப்ஷனல், வச்சா வைங்க, நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். இதில் என்ன சொல்கிறாங்க, வைங்க, தானும் நோன்பு நோற்று மக்களுக்கும் நோர்க்குமாறு கட்டளை இட்டார்கள். இது ஆர்டர் வந்துருச்சு. அப்போ ஹைலி ரெக்கமெண்டட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இந்த நோன்பு வந்துருச்சு. அப்போது மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வைக்க சொல்கிறீங்க, இப்போ இத்தனை நாள் வந்து வேணான்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ திடீர்னு மறுபடியும் பழைய மாதிரி வைக்க சொல்கிறீங்க, எதனால் வைக்க சொல்கிறீங்க? அது இல்லாமல் இப்போ நம்மளும் வைக்கும்போது யூதர்களுக்கு கிளாஷ் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தப்படும் நாளாயிற்று என்று வினவினர். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நான் 9ஆம் நாளில் நோன்பு நோற்போம். நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷம் 9ஆம் நாள் நோன்பு நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இது முஸ்லீமில் 2088. அப்போ அது 3 ஸ்டேட்டஸ் அதுக்கு மாறி இருக்கா? ஆஷூராவுக்கு கம்பல்சரி, ஆப்ஷனல், ஹைலி ரெக்கமெண்டட். இப்போ இந்த கேட்டகரி ஏன் ரசூல்லா கொண்டு வந்தேன்? ஏன்னா இவர் கொல்லப்படுவார் எப்போங்கிறதும் தெரியும், இந்த நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் தெரியும், இந்த நாளை ஹயாத்தாக வச்சுருக்கணும், அன்னைக்கும் தீனு காப்பாற்றக்கூடிய நாளாக அது இருந்திருக்கு. மூசா நபி காலத்திலையும் தீனு காப்பாற்றப்படக்கூடிய நாளாக இது இருந்திருக்கு. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலையும் தீன் காப்பாற்றக்கூடிய நாளாக இருந்திருக்கு. அதனால தான் ரசூல்லா இதை என்ன பண்ணாங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்ராஹிம் நபி காப்பாற்றப்பட்ட நாளுக்கு ஏன் நோன்பு இல்லைங்கிறது நம்ம புத்திசாலி ஆலிம்கள் வந்து சொல்லட்டும். இப்போ இது மிளக்கம் இல்லை அப்படின்னா ஏன் இந்த நாளை மட்டும் ரசூல்லா வந்து சைடில் வைக்க சொல்லி மறுபடியும் ஏன் கம்பல்சன் ஆக்குனேன்? புரியுதா? 2 ஸ்டேட்டஸு இஸ்லாத்தில் எல்லாமே 2 ஸ்டேட்டஸ் இருக்கும். ஒரு காலத்தில் மது ஹராமு, மறுபடியும் ஹலாலு, அப்புறம் ஹராமு. அப்படி தானே இருந்துச்சு. ஒரு வளர்ப்பு மகன் ஹலால் இருந்துச்சு, அப்புறம் ஹராம் ஆச்சு. இது ஹலாலில் வந்து அப்புறம் வந்து வேணான்னு அப்புறம் ஆப்ஷனில் வந்து இப்போ மறுபடியும் இது மட்டும் ஏன் 3 ஸ்டேட்டஸ் போச்சு? இது ஒரு ரீசனா? அடுத்து நான் குரான்லேருந்து ரீசன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். குரானுக்கு போவோம். ஏன்னா குரானுக்கும் அஹ்ல பைத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்போ இது மாதம் எப்படிப்பட்ட மாதம்? முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். அப்போ இது குரானில் அல்லாஹ் சொல்கிறான் 14ஆவது அத்தியாயத்தில் 5ஆவது வசனம், இதற்கு முன்பு மூசாவையும் நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பி சமூகத்தினரை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வாரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? இருளிலிருந்து வெளியே கொண்டு வாங்க, வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வாங்க. இது வந்து மினஸ் ஜுலுமாத் இலன்னூர். இதே வார்த்தை ஆயத்துல் குர்சிக்கு அடுத்தது வரும், யுஹ்ரிஜூனஹும் மினஸ் ஜுலுமாத் இலன்னூர். இந்த ரசூல்லா வந்து இந்த வேலையை செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் வரும். மேலும் அல்லாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களை நினைவூட்டி அவர்களுக்கு அறிவுரை வழங்கும். அல்லாவுடைய நாளுன்னு ஒரு நாட்கள் இருக்குது, அந்த நாட்களை நீ சொல்லி காட்டி அறிவுரை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், வஸக்கரஹும் பி ஐயாமில்லா, அல்லாவுடைய நாளுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அல்லாவுடைய மாதம்னு ஒன்று இருக்கா? ஸோ அல்லாவுடைய நாளுன்னு ஒன்று இருக்கா? அது என்ன நாளுன்னு மூசா நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்லிட்டானா? முஹர்ரம் 10 அல்லாவுடைய நாளுன்னு சொல்லிட்டானா இல்லையா? அப்போ அதை சொல்லி காட்டி அதை ஞாபகப்படுத்துன்ட்டான்ல. அப்போ எத்தனை வருஷம் அந்த நாள் வந்தாலும் அந்த நாளை ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? அப்போ முஹர்ரம் 10 அன்னைக்கு நினைவூட்டக்கூடிய நாளாக இல்லையா அது? புரியுதா இல்லையா? அப்போது ரிப்பீட் பண்ணுன்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? யாருக்கெல்லாம் இருட்டிலிருந்து வெளிச்சம் வரணுங்கிற அக்கறை இருக்கோ அவங்கெல்லாம் முஹர்ரம் 10 நினச்சி பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ குரான் வந்து கடந்த காலத்தை பற்றி மட்டும் பேசும் அப்படின்னா யாராவது வந்து உலமாக்கா, அதாவது இதை எதிர்க்கிற அந்த சோகால்டு நியூ சலஃபீஸ் வந்து சொல்லுங்கள், பின்னாடி வர்ற முஹர்ரம் 10க்கு அது எலிஜிபிள் ஆகாதுன்ற. அப்புறம் கூடுதலாக இன்னொரு தகவலும் சொல்கிறேன், என்னுடைய கணிப்பு இது வந்து ப்ரெடிக்ஷன், இது அவ்வளோதான். மேபி மஹதி வெளிப்படுறனாலும் முஹர்ரம் 10 இருக்கலாம், அதே ஆஷூரா நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே முஹர்ரம் 10 மஹதி வெளிப்படுறதுக்கான நாளாக இருப்பதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் முஹர்ரம் 10 நம்ம வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுருக்கணும்னு குரான் சொல்லுது. இது அல்லாவுடைய நாளுங்குது, அல்லாவுடைய நாள். எல்லா நாளும் வந்து அல்லாஹ் வந்து பெரிய முடிவு எடுக்கிறதில்ல, சில காரியங்களை நிகழ்த்துவதற்கு அல்லாவுடைய நாள் வச்சுருக்கான். பெரிய முடிவுகள், பெரிய சம்பவங்கள் பெரிய நாட்களில் தான் நடக்கும். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். மூசாவையும், அப்போ மூசா நபி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அடிக்கடி ஃபிரௌனுடைய அந்த காப்பாற்றப்பட்ட நாளை சொல்லி தான் அப்பப்போ அவங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதை வந்து பஹராலையும் அல்லாஹ் சொல்லுவான்,
நான் உங்களை ஃபிரௌன்லேருந்து காப்பாற்றலையா, நான் உங்களுக்கு ஃபிரௌன்லேருந்து காப்பாற்றலையா, நான் உங்களுக்கு ஃபிரௌன்லேருந்து காப்பாற்றலையா. எத்தனை வாட்டி எல்லாம் ரிப்பீட் பண்ணுறான் குரானில். பனி இஸ்ராயல்களை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த நாளை நினச்சி பார்க்க மாட்டீங்களா, அந்த நாளை நினச்சி பார்க்க மாட்டீங்களான்னு. அதே தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். ஹுசைன் கொல்லப்பட்ட நாளை பார்க்கலையா, அந்த நாளை நினச்சி பார்க்கலையா, ஹுசைன் எதுக்காக போனார்னு யோசிக்க மாட்டீங்களா, என்ன நடந்ததுன்னு தெரியலையா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசமே புரியலையா, அல்லாஹ் நினைவு கூறவே மாட்டீங்களா, நினச்சி பாருங்கள், இதோட ஃபிட் ஆகும். கர்பலாவுக்காகத்தான் ரசூல்லா இந்த நாளை மறுபடியும் ரிவர்ஸில் வச்சு இதை ஃபிட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புத்தி இருக்கிறவன் யோசிக்க கடவன் பைபிளில் இருக்குல்ல, அறிவுள்ளவன் யோசிச்சுக்குவான், அறிவாளி யோசிக்குவான். அது அல்லாஹ் சொல்கிறான். மூசாவையும் நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பியும் சமுதாயத்தினரை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வரும். மேலும் அல்லாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களை நினைவூட்டி, அல்லாவை அல்ல, அந்த நாளை நினச்சி பார்க்க சொல்லு, அந்த நாளை சொல்லி சொல்லி காட்டு. அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் அது எந்த நாள்? மூசா நபி ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட அதே முஹர்ரம் 10வது நாள். அதை சொல்லு. அதனால் என்ன ஆகும்? பொறுமையாளராகவும் நன்றி செலுத்துபவராகவும் திகழும் ஒவ்வொருவருக்கும் இந்த சம்பவங்களில் பல சான்றுகள் இருக்கின்றன. இப்போ இந்த இடத்துல சம்பவங்களில்னு வருது. இவங்க தான் மொழிபெயர்த்துருக்காங்க பன்மையாக, எனக்கு தெரியாது இது ஒருமையாக பன்மையான்ட்டு. அப்போ அங்கே நடந்தது ஒரு சம்பவம் தான். அப்போ இன்னொரு சம்பவம் எங்கே பெண்டிங்கு பின்னாடி நடந்திருக்கு. இந்த முஹர்ரம் 10ல் அதே நடந்திருக்கு. இப்போ ரெண்டு உம்மத்துக்கும் நமக்கு ஒரு இன்னொரு காமன் இதுவும் இருக்குது. என்ன இங்கேயும் பாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூசா நபிக்கு முன்னாடி வரைக்கும் நபிமார்களுக்கு மட்டும்தான் நன்மை ஏவி தீமை தடுத்தல் கட்டாய கடமை. இப்ராஹிம் நபிக்கு தான் கடமை, அவருக்கு அப்புறம் இஸ்மாயில் நபிக்கு தான் கடமை, லூத் நபிக்கு தான் கடமை. வேறு யாருக்கும் அந்த உம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாய கடமை இல்லை, செஞ்சால் நன்மை, அவ்வளோதான். செஞ்சே ஆகணும், இல்லைன்னா விட மாட்டேன். இது பனி இஸ்ராயல்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த உம்மத்துகளுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நமக்கும் எடுத்திங்கன்னா உம்மத்துக்கு கடமை இன்றைக்கி. அப்போது அவங்களுக்கு எப்படி மூசா நபி ஃபிரௌன்லேருந்து காப்பாற்றப்பட்ட நாளோ, நம்ம மன்னராட்சிக்கிட்டேருந்து காப்பாற்றப்பட்ட நாள் 10ஆம் முஹர்ரம் 10. இந்த மன்னராட்சி வேறு, இஸ்லாம் வேறு. இஸ்லாத்துடைய ரூஹ் போயிருச்சுன்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. அவர் மட்டும் உக்காந்துருந்தாருன்னா இஸ்லாம் எது ஹக் எது பாத்தில் எதுன்னே தெரிஞ்சிருக்காங்க. குரான் ஒரு சிஸ்டம் பேசுது, குரான் ஒரு வரிமுறை பேசுதுங்கிற அந்த குரான் ஒரு ஷூராவை பேசுது, குரான் ஒரு ஆட்சியாளர் தேர்வுக்கு ஒரு மெத்தடை பேசுதுங்கிற அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருள்லேயே தவிச்சு இருந்திருப்போம். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்திருந்தான். ஸோ அந்த முஹர்ரம் 10 இம்பார்ட்டன்ஸு குரான்லேயே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். அதை நினச்சிப்பார். அல்லாஹ் சொல்கிறான், அதை நினச்சிப்பார். வெளிச்சத்துக்கு வரணுன்னா நினச்சிப்பார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். இப்போ மறுபடியும் இங்கே ஐயாமுன்னு தான் வருது. இங்கே நாலு, அது சிங்களர் தான் அப்போ வரைக்கும். வரலாற்று முக்கியத்துவம் இந்த நாளை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஐயாமுங்கிறான், பன்மையாக சொல்கிறான். யவுமுங்கிறது ஒரு நாள், புரியுதுங்களா? ஐயாமுங்கிறது நாட்கள். அப்போ எந்த முஹர்ரம் 10ல் என்ன மேஜர் சம்பவம் நடந்தாலும் நினச்சிப்பார் அப்படிங்கிறது அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்போ அதுக்கு பின்னாடி நடந்த வரப்போகிற முஹர்ரம் பற்றியும் ரசூலா சொல்லிட்டு தான் போனேன். அந்த நாள் என் மகன் கொல்லப்படுவான், என் மகன் கொல்லப்படுவான், சொர்க்கத்தோடைய இளைஞனாக செலக்ட் பண்ணப்படுவான். அப்போ எதுக்கு சொர்க்கம் கிடச்சதுன்னு தேடு. இப்போ அந்த சஹாபிக்கு சொன்னார்ல, இன்றைக்கி ஒரு சொர்க்கவாசி ஒருத்தர் தாடி எடுத்துகிட்டு வந்தார்னு பின்னாடி போனாங்கல்ல, நீங்களும் போ, பின்னாடியே கர்பலா வரைக்கும் போ. உனக்கு சலுப்பாக இருந்ததுன்னா எப்படி நீ சொர்க்கத்துக்கு போவ? என் மகன் ஒருத்தர் சொர்க்கவாசி வருவார், இப்போ ஹுசைனுங்கிற ஒருத்தர் வருவார்னா பின்னாடியே போ. அவர் எப்போ சொர்க்கவாசியாக மாறினார்னு பாரு. இந்த 10ஆம் தேதி மாறினார். 10ஆம் தேதி என்ன நடந்துச்சு அது கிளறு. இங்கே இந்த டீம் என்ன சொல்லிச்சு? யவுமுல் ஃபுர்கான். எது இந்த கடல் பிளக்கப்பட்ட நாள். ஃபிரௌன் வேற, இவங்க வேற, யசீத் வேற, இவங்க வேற. இவங்க முஸ்லீம்னு தங்களை சொல்லிக்கிட்டா, கலிமா சொல்லியிருந்தாலும் சரி, தொழுகை நடந்தாலும் சரி, ஜக்காத் நடந்தாலும் சரி, ஹஜ்ஜு நடந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அடியார்களை தங்களுடைய அடியார்களாக இவர்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் இஸ்லாத்தில் இல்லை. இதைத்தான் அவர் டிக்ளேர் பண்ணார். இன்றைக்கி அது புரியுதா இல்லையா? ஃபிட் ஆகுதா இல்லையா? அப்போது யாருக்கெல்லாம் வேணுமோ பொறுமையாளராகவும் நன்றி செலுத்துபவரும். பொறுமையாளர்னு என்ன? நிலைத்திருப்பது. பொறுமைக்கு அரபி மீனிங்கு வேறு. பொறுமைங்கிறது கொள்கையில் நிலைத்திருப்பது, உறுதியாக நிற்பது. உறுதினா என்னன்னு அங்கே பாரு.
மற்றவங்கெல்லாம் பயந்து போய் உக்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் எதுக்கு பயப்படுவான்? என் வீட்டில் பெண்கள் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து ரோட்டில் வச்சார். சிங்கிளாக வரல, சேஃப்டி பண்ணிட்டு வரல. தெரியும் மர்டர் கொல்லப்படுறன்னு தான் தெரியும். ஃபேமிலியோடு கொண்டாந்து கூட என் குடும்பமே நாசமாக போனாலும் சரி இந்த இடத்துல நான் வருவேன், இது ரெக்கார்டு பண்ணுறேன், வெறும் பதிவு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன்னு அவருக்கு தெரியும். அப்போ அந்த நாளில் வந்து ஹக்கு பாத்தியில் பிரித்து மட்டும்தான் நான் காட்ட போகிறேன்னு கன்ஃபார்மாக அவருக்கு தெரியும். அதுக்காக மட்டும்தான் அவர் கொண்டு வந்தார். புலம்பலை. இங்கேயே தெரியும் முஸ்லீம் பின் அகீல் கொல்லப்பட்டாருன்ட்டு. எங்கள் மக்காலேருந்து வரும்போதே தெரியும் முஸ்லீம் பின் அகீல் கொல்லப்பட்டார். கூஃபாவில் வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, போனால் டெத்து தான். எத்தனை பயான்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஹுசைன் அலிஸ்லாம் அடுத்த வருஷம் பயானை போடுவோம். சாகிறதுக்கு தான் போகிறேன்ட்டு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போகிறார். யாருக்கெல்லாம் நீங்கள் இப்போது நம்மலாம் எதுக்கு பயப்படுறோம்? நம்ம என்ன சில பேர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த திருமுருகன் காந்திகிட்ட, இந்த அநியாயத்தை எடுத்து பேசுங்க, இந்த அநியாயத்தை எடுத்து பேசுங்க அப்படிங்கிறார். என்ன எதுக்கு அப்படின்னா, இல்லை நாங்களும் இது பேசுவோம், என்ன பண்ணுறது, எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குது அப்படின்னு. அப்போ திருமுருகன் ஏன்னா எனக்கெல்லாம் குடும்பம் இல்லையா, நாங்களும் பேசிடுவோம், ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குங்க, நாங்கள்லாம் புள்ள குட்டியோடு இருக்கோம், அதனால் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இப்போதைக்கு நாங்கள் ஃபண்டிங் மட்டும் கொடுக்குறோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அப்போ திருமுருகன் சொல்கிறேன், எங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? எனக்கும் பொண்டாட்டி இருக்குது, குழந்தை இருக்குது. நான் ஜெயிலில் இருக்கும்போது என் குழந்தை அழுகுறது இல்லையா? இப்போ இன்றைக்கி சாட்டை திருமுருகன் வந்து ரொம்ப பெருசாக அவர் எழுதி புலம்புனது என்ன, என் குழந்தைய என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க, 6 மாதம் கழித்து என் குழந்தைகிட்ட போகிறான், அவன் அழுகுறான், என்ன யாருன்னு அடையாளம் தெரியல அப்படிங்கிறான், கண்ணு கசங்குது இல்லை. அப்போ குழந்தையும் பொம்பளைங்களும் தான் நீங்கள் பயப்படுறீங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாவுடைய தீனுக்கு வச்சாங்களே, எதிரிகள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணாங்களே, என்ன பண்ணுறீங்க பண்ணுங்கடா, என்ன பிடுங்குறையும் பிடுங்க, ஸ்டாண்டு இதுதான், மாற மாட்டேன், என்ன போனக்கு பையத்து செய்ய மாட்டேன், வீட்லேயும் அடங்கி உட்கார மாட்டேன், என்னங்கிற இது அல்லாவுடைய பூமி, நான் சுதந்திரமாக நடமாட விட மாட்டோம், என்ன பண்ணுவோம் பண்ணு, கொண்டுருவோம், கொன்னுடு போயிட்டே வா, உலகமே பதில் சொல்லும், ஏன் கொண்டீங்கன்னு பதில் கேட்பாங்க, பதில் சொல்லு. இது எங்கள் தாத்தா கொண்டு வந்த தீனு, இதை நாங்கள் காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. எப்படி அல்லாவுடைய மாதம் புனிதமானதோ, அல்லாவுடைய வருடம் புனிதமான அல்லாவுடைய நாள் புனிதமானதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமும் புனிதமானது. அந்த 5 தூய்மையான உடல்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ பங்களிப்பு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து அல்லாஹ் அடுத்து பாருங்கள், நன்றி செலுத்துபவராகவும் திகழும் ஒவ்வொருவருக்கும் இந்த சம்பவங்களில் பல சான்றுகள். ஷுக்குரு, கொஞ்சமாவது நன்றி இருந்ததுன்னா, அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமே, அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கணும்னு கொஞ்சமாவது சொரணை இருந்தால், தொழுகிறவங்களாம் நன்றி செலுத்துகிறவங்க ஆயிர மாட்டான். வெறும் தொழுதுட்டு மட்டும் நீங்கள் நன்றி செலுத்திட்டு போயிடுவீங்களா? இந்த வகையில் நன்றி செலுத்துங்க. அல்லாவுக்கு நன்றி, விசுவாசம் அல்லாவோட நடந்துக்குங்க. அல்லாவோட எதிரிகளோட விசுவாசம் நடந்துக்கிறீங்க. அல்லாவோட கிளர்ச்சியாளர்கள், கலகக்காரன்னா யார்? அல்லாவுக்கு எதிராக கலகம் ஒழிக்கப்படணும்னு குரான் பேசுது. இவர் கலகக்காரர்னு உலகத்துக்கே தெரியும். இவர் கலகம் பண்ணுவாராம், அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன உங்களுடைய தீனு? நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க? அல்லாவுக்கா அல்ல இவங்களுக்கா? அல்லாவுடைய கலகக்காரர்களுக்கு ஸ்டாண்டு எடுத்துகிட்டு நாங்கள் அல்லாவுக்கு விசுவாசிகள்னால் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாளரும் கிடையாது, நீங்கள் நன்றி செலுத்துபவரும் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசமே தெரியாது, நவஞ்சு போன கண்ணாக போயிடும், என்னுடைய நாட்களை வந்து அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு இடத்துல, விசுவாசம் கொண்டவருக்கு நீர் கூறுவீராக, அல்லாவுடைய நாட்களை நம்பாதவர்களை அவர்கள் மன்னித்து விடட்டும், ஏனென்றால் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவற்றுக்கு பிரதியாக அந்த கூட்டத்தினருக்கு அவன் கூலி கொடுப்பான். நீ அவங்கள எதுவும் பண்ணாத, விட்டுரு, அவங்கள அப்படியே விட்டுரு. என் நாட்களை வந்து கண்ணியப்படுத்துகிறவனை பிடிச்சி இவனை நோன்றானுங்களா? முஹர்ரம் 10னா உங்களுக்கு காண்டாகுதா? விட்டுரு, அவனை வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவுமே பண்ணிடாத, அவனை நான் டீல் பண்ணுறேன், அவனை சிங்கிளாக டீல் பண்ணுறேன். என்னுடைய நாட்களை நீ நம்ப மாட்டியா? நாட்களை இங்கேயும் என்னங்க ஐயாமுல்லா, அல்லாவுடைய நாட்கள். அது என்ன அல்லாவுடைய நாட்கள்? கற்பனை பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் முன்னாடி காமிச்சிட்டேன், அல்லாவுடைய நாட்கள்னால் முஹர்ரம் 10கள், அதுதான் முஹர்ரம் 10 அல்லாவுடைய நாளுன்னு மூசா நபி பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அனதர் முஹர்ரம் 10 என்ன மேஜர் ஈவெண்ட் நடந்தது? மேபி இப்போ கொண்டாடுவாங்க, ஆதம் நபி படைக்கப்பட்டது முஹர்ரம் 10 தான். அது ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. ஏன் அதில் இது ஃபிட் ஆகாதோ? சரி, அதெல்லாம் வச்சுக்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க, வேண்டான்னு சொல்லலை. அப்போ குரான் வந்து பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் பேசுதா? ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து பேசவே இல்லையா? இறந்த காலத்தை மட்டும்தான் குரான் பேசுதா? வருங்காலத்தை பற்றி பேசாதா? பேசுதுன்னு நான் நம்புகிறேன்.
இது ரசூல்லா வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த குரான் வந்து எக்காரது கட்டது எல்லா காலத்தையும் பேசும் அப்படிங்கிறது. அதுலேயும் அஹ்ல பைத் தான் வர்றாரு, அலி தான் வர்றாரு. உங்களுக்கு சோதனை தான். அதில் முஸ்னத் அகமதில் 8321. இதுக்கு முன்னாடி பேசின ஆயத்து வந்து 45ல் 14. முதல்ல பேசுனது 14ல் 5, இது 45ல் 14. அலி அல்லான் அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றிருந்தேன். தன்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததை பற்றி என்னிடம் கூறினார்கள். ஜிப்ரீல் வந்து, முஹம்மதே, உங்கள் சமுதாயம் உங்களுக்கு பிறகு கருத்து வேறுபாட்டில் விழுந்துவிடும் என்று கூறினார்கள். அதிலிருந்து வெளியேற என்ன வழி என்று நான் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் கூறினார், அல்லாவின் வேதமாகும். அப்போது ஃபைத்னா ஃபசாது நடந்துடும். அந்த டைமில் என்ன பண்ணுங்க, எதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், அல்லாவுடைய வேதத்தை பிடிச்சிங்க. இந்த இடத்துல தான் ஹதீஸை பிடிக்கக்கூடாதுங்கிறோம். ஏன்னா ஹதீஸில் என்ன இருக்குது, 12 கலீஃபாக்கள்னு இருக்குது. புரியுதா? சஹாபாக்கள் வந்து கண்ணியப்படுத்துங்கள், அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்கள். 19 பேசுவோம். குரான் தான் ஃபுர்கானாக பேசும், பிரித்து காட்டுங்க. ரசூல்லாவுடைய வழிமுறை கூட இங்கே ரசூல்லா ரெக்கமெண்ட் பண்ணல. அல்லாவின் வேதமாகும். குரானுக்கு போங்க, பேசிக்ஸ் போயிருங்க. ஒரு ஆட்சியாளர் தேர்வு முறை குரான் என்ன சொல்லுது, இப்படி சொல்லுது. இதுக்கு எவன்லாம் மாறு செய்கிறானோ அவன் குற்றவாளி, அவ்வளோதானே. திருடக்கூடாதுன்னு குரான் பேசுது, எவன்லாம் திருடுறானோ திருடன். அது ரசூல்லா என்ன சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் திருட்டுனாங்களா, அப்போ திருட்டை ஃபிட் பண்ணிக்கங்க, ஃபாத்திமாவை ஃபிட் பண்ணிங்க. இப்போ ஃபாத்திமா இல்லைன்னு வந்தால் நீங்கள் என்ன தீர்ப்பளிப்பீங்க சொல்லு. இப்போ இமேஜின் பண்ணிங்க, நீங்கள் வந்து நீதிபதியாக உட்காந்துட்ருக்கீங்க, திருடப்பட்டதை ஃபாத்திமா லியோனுவை ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், அதை சொல்லுங்கள். அந்த இடத்துல ஃபாத்திமா லியோன் புகழ்ந்து மௌலூது ஓதுவீங்களா? புகழ்ந்து பேசுங்க, அலி லியோன் சொல்லுங்கள், ரசூல்லாவுடைய ஈரக்கொலைன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். கடைசியாக கையை வெட்டி தான் ஆகணும். இது வந்து சும்மா ரசூல்லா பேசின ஸ்டண்ட்டு டைலாகா இது? சும்மா அந்த சினிமா டைலாக்லாம் பேசுவாங்கள்ல ஹீரோ, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், அந்த மாதிரி டைலாகா இது? வெத்து டைலாகா இது? நான் அது உண்மையான டைலாகுன்னு நம்புகிறேன். நீங்கள் எப்படி நம்புறீங்க அது சொல்லுங்கள். அப்போ இந்த இடத்துல புகழை பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. அதுதான் குரான்னு சொல்கிறது. குரான் வந்து பிரின்சிபல்ஸ் சொல்லும். ஒரு ஆட்சியாளர், இவர் ஆட்சியாளர், இவர் கலகக்காரர், இவர் திருடர், இவர் விபச்சாரகன். புரியுதா? இவனுக்கு இந்த தண்டனை, அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து டேஷ் போட்டுரும். பேர் எவன் பண்ணுறானோ அவன் பேர் எழுதிட வேண்டிதான். அது நான் பண்ணால் என் பேர் வரும், நீங்கள் பண்ணால் உங்கள் பேர் வரும், எவன் பண்ணாலும் அவன் பேர் வரும். இங்கே யாருக்கும் வந்து பாரபட்சமே கிடையாதுங்க, விதி விலக்கே கிடையாது. அது யாருக்குமே, ரசூல்லாவுடைய மகளுக்கே விதி விலக்கு கிடையாதுன்னு ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது இங்கே இன்னொரு விஷயம் இந்த ஹதீஸில் சொல்கிறேன். அல்லா ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அல்லாவின் வேதமாகும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன, அல்லாவின் வேதம். நீங்கள் குரானை ஃபிட் பண்ணுங்க பாருங்கள். அலி அல்லான விஷயம் 3 போர்களுக்கும் அலி பக்கம் ஹக்கு இருக்கும். கொலைக்கு பழி வாங்குவது தனிநபர் மீது கடமையா, ஆட்சியாளர் மீது கடமையா? தனிநபர் மீது கடமைன்னு ஆயிஷா சொல்கிறாங்க, ஆட்சியாளர் மீது கடமைன்ட்டு அலி சொல்கிறாங்க. குரானும் அதுவே சொல்லுது, அலி பக்கம் ஹக்கு. 2வது, அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் தனியாக ஒரு குரூப்பு கிளர்ச்சி பண்ணி அவங்களுக்கான ஒரு ரூல்ஸை உருவாக்கிட்டு சட்டம் ஒழுங்க சட்டத்தை அவங்களே கையில் எடுத்துக்கிட்டு அவங்க விரும்புகிற ஆட்களுக்கு தண்டனையும் அவங்க விரும்புகிற ஆட்களுக்கும் சலுகையும் கொடுத்துட்டு இருந்தது சரியா? சரின்னு சொல்லி ஹவாரிஜிகள் சொன்னாங்க, தப்புன்னு அலி சொன்னார். அப்போ 2வது பேஜில் இதுலேயும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவுடைய சட்டத்துக்கு கலகம் யாராவது பண்ணாங்கன்னா அந்த கலகம் ஒழிக்கப்படணும்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல ஹக்கு மறுபடியும் அலிக்கிட்ட தான். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம 40 பேர் எம்பிக்களும் இந்தியா கூட்டணி சார்பாக தேர்வு செய்யப்பட்டாங்க. இவங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் யாருடைய ஆர்டர்ஸ் ஒபே பண்ணி ஆகணும், மோடியுடைய ஆதரவு தான் ஒபே பண்ணி ஆகணும். ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, கோரிக்கை மனு, மேலே என்னென்னு எழுதுவாங்க, பெறுநர் பிரதமர், மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தான் எழுதுவாங்க. இப்போ இவங்களா தேர்வு பண்ணாங்க அந்த பிரதமரை? இல்லை. அதனால் நாங்கள் தேர்வு செய்யாததால் இந்த பிரதமரை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம்னா எழுத முடியும். மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் என்ன எழுத முடியும்? எழுதுனா லெட்டர் ரிஜெக்ட் ஆயிரும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவான், நீ ஏன் லெட்டர் எழுதியிருக்கிற, மோடிக்கு அனுப்பிடுற, கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்புமா. நீ மோடின்னு பேர் போட்டு எழுதியிருக்கிற, இது எங்களுக்கு வராது, இது எங்கள் கீழேயே வராது, நீ கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பு, பிஜேபி ஆஃபீஸில் யாராவது நட்டாக்கு அனுப்பு, ஜேபி நட்டாக்கு அனுப்புன்றுவாங்க. அப்போ பிரதமருக்கு அனுப்புனா பதவியை சொல்லி தான் நீங்கள் எழுதணும். அப்போ இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, அலியை வந்து கலீஃபா இல்லைன்ட்டு. இது எந்த ஒரு சட்டம்? இப்போ குரான் என்ன சொல்லுது, இப்படி ஒருத்தர் ஒத்துக்கலைன்னா அவருக்கு எதிராக போர் செய்ய சொல்லி குரான் சொல்லுது, ஃபசாதை கைவிடுற வரைக்கும். அப்போ இந்த இடத்துலையும் குரானுடைய பிரின்சிபல் படி எடுத்திங்கன்னா அலி தான். அப்போ அஹ்ல பைத்தும் குரானும் பிரியவே மாட்டாங்கங்கிறது புரியுதா இல்லையா? இவ்வளோதான் மேட்ரு.
சிம்பிள் கணக்கு. உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று எவ்வளோங்கிறது புரியல அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டு அம்மார் பின் யாசிர் என்ன சொன்னார், நரகத்துக்கு அழைச்ச கூட்டம் என்ன, நீங்கள் எதுக்கு போட்டு அவ்வளோ போயிடுறீங்க? ஹதீஸ் எல்லாம் தூக்கி சைடில் வைங்க. நீங்கள் குர்ஆனுடைய பிரின்சிபலுக்கு வாங்க. அதை யாரெல்லாம் மாறு செஞ்சாங்கன்னு ஃபிட் பண்ணுங்க. நீங்கள் அலிக்கு எதிராக கூட ஃபிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம். அலி செஞ்சது குர்ஆனின் படி தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வின் வேதமாகும். இதனை கொண்டே ஒவ்வொரு அடக்குமுறையாளரின் திமிரை அல்லாஹ் அடக்குவான். குர்ஆனை கொண்டு என்ன பண்ணுவாங்கிறான் அல்லாஹ்? ஒவ்வொருத்தரையும் பக்திமான் ஆக்குவான், மிகப்பெரிய சூஃபி ஆக்குவான்னு சொல்லலை. அடக்குமுறையாளர்களுடைய திமிரை அடக்குவான் குர்ஆனை வச்சு. யார் அதை பற்றி பிடித்து கொண்டாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார், யார் அதை கைவிட்டாரோ அவர் அழிந்து விட்டார் என்று 2 முறை கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை சொன்னாங்க, இந்த குர்ஆன் தீர்ப்பளிக்கும் சொல்லாகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, குர்ஆன் ஒன்றும் நகைப்புக்குரிய வார்த்தை அல்ல. இதே வார்த்தை அந்த 25-30 ஃபிட் பண்ணுங்க. என் சமுதாயம் இதை காமெடியாக எடுத்துக்கிச்சு, நகைப்புக்குரியதாக ஆக்கிருச்சு, இது வந்து விளையாட்டுக்குரியதாக ஆக்கிருச்சுன்ட்டு மனித நாவுகள் இதை போன்றதொன்று இயற்ற முடியாது. எல்லா சட்டமும் அந்த ஒரு வசனத்திலே கவர் ஆயிரும். ஷூரால மூமின்கள் தங்களுடைய காரியங்களை ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள். அது சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும். காரியங்கள்லேயே மிகப்பெரியது அது நம்மளுடைய ஆட்சியாளரை தேர்வு செய்கிறது தான். அதிலே இதுதான் நடக்கணுங்கிறது. இதன் அற்புதங்கள் முடிந்து விடாது. அதாவது சொல்கிறல, இது அற்புதம் வந்து முடிஞ்சிடாது. ஏதோ ஒரு கட்டத்தில் அதான் இப்போ நான் சொன்னேன்ல, கர்பலாவுக்கு கூட இது பொருந்துது, இந்த வாசனம் பொருந்தும். இப்படி தான் நடக்கும். இது அற்புதம் தான், ஆச்சரியம்தான் நடக்கும். இதில் உங்கள் முன் வாழ்ந்தவர்கள் பற்றிய செய்திகளும் உள்ளன. உங்களுக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்வுகளும் உள்ளன. உங்களுக்கு பின் வருபவர்கள் பற்றிய செய்திகளும் இதில் உள்ளன. அப்போ பின்னாடி வர்ற ஹுசைனை பற்றியும் குர்ஆனில் ஏற்கனவே அல்லாஹ் சொல்லியிருப்பான். அது நாம தான் தேர்வு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து 8321வது ஹதீஸ் முஸ்னத் அஹமதில். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இதை எடுத்து பார்க்கும்போது முஹர்ரம் 10ங்கிறது கண்டிப்பாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதை ஹைலி ரெக்கமெண்டடாக ஆக்குனாங்க. 9, 10 வைக்கிறது சிறந்தது. முடியல அப்படின்னா 10வது வைக்கிறது சிறந்தது. விடுபவர்களை குறையும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது இவ்வளோதான் இதற்கான விளக்கம். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் கர்பலா ரிமைண்டர் வந்து மறுபடியும் முஹர்ரம் மாதத்தில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை வேறொரு கோணத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து புரிய வைப்போம். எப்போவுமே ஒரு விஷயத்தை மல்டிபிள் ஆங்கிளில் வந்து நம்ம பார்க்கும்போது அதோடைய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து புரிஞ்சுக்கிட்டே போகும். ஒரு 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 தூண் நிற்கிது, அதுக்கு இன்னொரு சப்போர்ட் கொடுக்கும்போது அது இன்னும் பலமாயிரும். எப்பயும் இவங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஒரு வலை விரிப்பாங்க, அந்த வலையை நாம் வந்து விழக்கூடாது. நம்ம புதுசாக ஒரு வலை விரிக்கணும், அதில் அவங்கள விழ வைக்கணும். உதாரணத்துக்கு குர்ஆன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெத்தடில் தான் தாவாவே கற்றுக் கொடுக்கும். இப்ராஹிம் நபி வந்து இந்த மன்னன்ட்ட போய் பேசும்போது அவன் சொல்லுவான், நான் உன்னோட இறைவன் யாருன்னு கேட்டதுக்கு என் இறைவன் உயிரை கொடுப்பேன், மரணத்தை கொடுப்பேன், உயிரை கொடுப்பவன் உயிரை எடுப்பவனும்பாங்க. இப்போ நானும் உயிரை கொடுப்பேன், நானும் உயிரை எடுப்பேன்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். ஒரு பேச்சுக்கு அது தப்பு இருந்தாலும், ஆனால் ஒரு பேச்சுக்கு அது ஒரு வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்ரு. அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்காம இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டாங்க, ஆர்கியூமெண்ட்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது தூக்கி உன் சைடில் வச்சிரு, நீ சொல்கிற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு கேள்வி வைக்கிறேன், அந்த ஆர்கியூமெண்ட்டை தூக்கி அப்படியே சைடில் வை. இப்போ நான் சொல்கிறேன், அல்லாஹ் சூரியனை இங்கேருந்து வர வைக்கிறேன், நீ மேற்குலேருந்து வரேன். இப்போ அதே தான் நாங்களும். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது என்ன, மாவியா செஞ்சால் எங்களுக்கு அதை பற்றி தேவையே இல்லை. நீங்கள் மாவியார் இல்லையானுங்கிற அந்த பேரை கூட எடுத்துருங்க. 5வது வந்த ஆட்சியாளர் பாவியா, 5வது வந்த ஆட்சியாளர் கலகக்காரரா, 5வது ஆட்சியாளர் அவர் சஹாபியா, ரசூலா கூட இருந்தாரா, ரசூலா கூட என்ன பண்ணார், அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் செஞ்ச செயல்களை மட்டும்தான் பார்ப்போம். அப்படி பார்க்க சொல்லி தான் குர்ஆன் எங்களை வளர்த்துருக்கு, ஹதீஸ் எங்களை அப்படி வளர்த்திருக்கு, ரசூல்லாவுடைய குடும்பமும் அப்படி தான் எங்களை டியூன் பண்ணியிருக்கு. உங்கள் டியூனிங் வேறு இருக்கலாம், ஆளுக்கு ஒரு நீதி ஆளுக்கு ஒரு சட்டம் தான் உங்களுக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து நீதியுடையவர்களாகவும் நீதிக்கு சாட்சி சொல்பவர்களாகவும் அல்லாஹ் இருக்க சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.